ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஒரு பவுலில் நான் 2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1.5லேருந்து 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட தட்டின ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் தூள் கூட இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், அப்புறம் சர்க்கரை ரொம்பவே இறுகிடும். அதனால் லைட்டாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்தாலே போதும். நமக்கு அந்த அளவு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வடை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு ஆயில் சூடு பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இதை திருப்பி விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு நம்ம இதை அடிக்கடி கலந்து விடவே கூடாது. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இதை ரொம்ப நேரம் விட்டாலும் இது ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போதே எடுத்துடுங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது உடஞ்சி போகுது அப்படின்னா நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக மைதா சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்புறமா ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையான இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.